வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் நமக்கு இயல் 3ல் கண்ணியமிகு தலைவருங்க நமக்கு உரைநடை பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காயிதே மில்லத் டேஸ் பண்புக்கு உதாரணமாக திகழ்ந்தார். ஆன்சர் ஆவண்ணா ஆப்ஷன் எளிமை. அடுத்து இரண்டாவது, காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். ஆன்சர் சமுதாய வழிகாட்டி. அதுக்கும் ஆவண்ணா தான் ஆப்ஷன். அடுத்து மூன்றாவது, விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஆன்சர் ஒத்துழையாமை. ஈயான ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது, காயிதே மில்லத் தாய்மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம். ஆன்சர் நாடாளுமன்றம். ஆவண்ணா ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாவது, எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் இ ஆப்ஷன். வெறும் இ, எதிர்கூட்டல் ஒலித்தது. அடுத்து ஆறாவது, முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் முதுமொழி. ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க. 2 குருவினாக்கும் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவினா 51வது பக்கம் இருக்குது. இரண்டாவது குருவினா 52ஆம் பக்கம் இருக்குது. முதல் 51வது பக்கம் எடுத்துக்கோங்க. 51ஆம் பக்கம் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு பேராலா நாடு முழுவதும் சொல்லியிருக்கா. நான் சொல்கிறது அப்படியே பாயிண்டாக குறிச்சுக்கோங்க. நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தின் போது, முதல் அதை குறிச்சுக்கோங்க. நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தின் போது. அடுத்து 4வது லைனில் காந்திகள் இருக்கா, அது கூட சேர்த்ததுங்க. போராட்டத்தின் போது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்தார். நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தின் இன் போட்டுக்கோங்க. இல்லை அழிச்சிட்டு இன் போது அது வரைக்கும் முதல் எழுதிட்டு அது கூடவே அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க. காந்தியடிகள் 4வது பாயிண்டில் இருக்க பாருங்க. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்தார். அது வரைக்கும் எழுதிட்டு இது முதல் பாயிண்ட்டு. அது இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள். அது கீழே லாஸ்ட்லேருந்து ஒரு 6 லைன் கிட்ட பாருங்கள். காந்தியடிகளின் இருக்கா, அதுலேருந்து அந்த பேரா முடிவு வரைக்கும் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். இது இரண்டாவது பாயிண்ட். நான் சொல்ல மொத்தம் 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 2 பாயிண்டையும் குறிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு அடுத்த பேஜில் 2ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. ஆடம்பரம் மற்ற திருமணம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட் லைனில் அவர்னு இருக்கா, அதை அடிச்சுட்டு காயிதே மில்லத் போட்டுக்கோங்க. காயிதே மில்லத் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். இது முதல் பாயிண்ட்டு. அது முதல் பாயிண்ட்டு. அடுத்து 4வது லைனில் பாருங்கள், ஆனால் சொல்லியிருக்கான். ஆனால் இருந்து அடுத்து அதுக்கடுத்து ஒரு 3வது லைனில் பாருங்கள், மனக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார். அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. ஆனால் அதிலிருந்து லாஸ்ட்லேருந்து 3வது மனக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார். அது மேலே ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், கீழே ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் சேர்த்து எழுதிக்கோங்க. குருவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாக்கான ஆன்சர் 53ஆம் பக்கம் இருக்குது. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 52ஆம் பக்கம் பாருங்கள், நமக்கு மொழிக் கொள்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த மொழிக் கொள்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொழிக் கொள்கையில் நமக்கு 4வது லைன் பாருங்கள், பழமையான மொழிகளிலேன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து லாஸ்ட்லேருந்து 5வது லைனில் பழமையான மொழிகளேன்னு இருக்குது. அதிலிருந்து அந்த பேரா முடிகிற பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு மேலே பாருங்கள், மிக பழமையான மொழி என்று குறிப்பிட்டார். அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. மொத்தம் ஒரு 5 லைன் வரும். அந்த 5 லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் நம்ம புக்கில் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆன்சர் காமிச்சிருக்கா, அதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர். நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் எத்தகைய மக்கள் நலப்பணிகளே செய்வீர்கள். மொத்தம் நமக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அந்த 4 பாயிண்ட்டை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பாடத்துக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். தேங்க்யூ.